ஒரே வைக்கிற பணியில 9 ஹைக்கர்ஸோட டெட் பாடி ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமான முறைகள்ல இறந்து போயிருப்பாங்க. அந்த கேஸை இன்னைக்கு வரைக்கும் சால்வ் பண்ண முடியல. அந்த கேஸை தான் இப்ப நம்ம டீடைலா பார்க்க போறோம். 1959ல 10 ஸ்டூடெண்ட்ஸ் நார்த் ஊரல் மவுண்டைன் வழியா ஓட்டோர்டன் அப்படிங்கிற ஒரு பீக்கை ரீச் பண்றதுக்கு ஹைக்கிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பீக்கோட நேமை அவங்க லோக்கல் லாங்குவேஜ்ல வச்சு பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் டோன்ட் கோ தேர். டயாட்லவ் அப்படிங்கிற 23 வயசு பையனோட தலைமைக்கு கீழே தான் 10 பேர் இந்த ஹைக்கிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. நான் முதல்ல 9 டெட் பாடி கிடைச்சதா சொன்னேன். ஆனா இப்போ 10 பேர் ஹைக்கிங் பண்றாங்கன்னு சொல்றேன்ல. அந்த ஒருத்தர் என்ன ஆனாருன்னு கேட்டீங்கன்னா அவர் அதுலேருந்து தப்பிச்சிட்டாரு. ஆனா எப்படி தப்பிச்சாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் வரல அப்படின்னு சொல்லி அந்த பிளானை கேன்சல் பண்றாரு. அது அவரோட உயிரையே காப்பாத்த போதுங்கிறது அவருக்கு அப்போ தெரியல. 27 ஜனவரி 1959 தன்னோட டைரியில இன்னைக்கு நாங்க ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சந்தோஷமா எழுதிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே அவங்களோட ஹைக்கிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம், இவங்க எல்லாருமே வெல் ட்ரெயின்டு ப்ராப்பர் டிசிப்ளின் ஹைக்கர்ஸ். ஆனா வெதர் மோசமா போன ரீசன்னால இவங்க நினைச்ச டிஸ்டன்ஸை இவங்களால கவர் பண்ண முடியல. February 1 மவுண்டைன் ஆஃப் டெத் அப்படிங்கிற ஒரு இடத்திலே கேம்பிங் பண்ணி அங்கேயே அன்னைக்கு நைட்டு தங்கிடுறாங்க. மறுபடியும் சொல்றேன், இவங்க அங்க தங்கணுங்கிறது இவங்களோட பிளான் கிடையாது. வெதர் மோசமா இருந்து அந்த ப்ராப்பர் டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியாதனால இந்த இடத்துல கேம்ப் பண்றாங்க. அதுதான் அவங்களோட கடைசி நைட்டுங்கிறது அவங்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்றது நம்மளுக்கும் தெரியல. February 12 இவங்க அந்த பேஸ் கேம்புக்கு ரீச் ஆக வேண்டிய நாள் வந்தும் இவங்க அங்க ரீச் ஆகாதனால இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்றாங்க. ஆனா 8 நாள் ஆயும் வராதனால இதுக்கு மேல இவங்களுக்கு வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு February 20 அங்க இருக்கிற லோக்கல் ஆபீசர்ஸ் ஒரு டீமை ரெடி பண்ணி இவங்களை தேட தொடங்குறாங்க. அவங்க போன பாதையிலே போய் தேடி பார்க்கும்போது February 26 இவங்களோட கேம்பை அந்த மவுண்டைன் ஆஃப் டெத்ல கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கேம்ப் பாதி எரிஞ்சு போன நிலையில இருக்கு. அதுக்குள்ள இவங்களோட கிளாத்ஸ், ஃபுட், மணி எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த டென்ட்டை யாரோ உள்ளுக்குள்ள இருந்து கிழிச்சுக்கிட்டு வெளியே ஓடி போனதுக்கான கால் தடம் இருக்கு. நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அந்த கால் தடம் பேர் ஃபுட்ஸ்க்கான கால் தடம், இவங்களோட பூட்ஸ் அதுல போட்டு இல்ல. அப்போதான் போலீஸுக்கு இவங்களோட பூட்ஸ் அந்த டென்ட்டுக்குள்ளாரையே தான் கிடைக்குது. ஸோ போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, அந்த ஹைக்கர்ஸ் எல்லாம் எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. ஸோ டென்ட்டை திறந்துட்டு கூட வெளியே போறதுக்கு டைம் இல்லாம கிழிச்சுக்கிட்டு வெறும் காலில் டென்ட்டை விட்டு வெளியே தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணி போகும்போது டென்ட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்களுக்கு 2 பசங்களோட டெட் பாடி கிடைக்குது. 2 பசங்களோட கையுமே எரிஞ்ச நிலையில ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் வெறும் அண்டர்வேரோட இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது இன்னும் 3 பசங்களோட டெட் பாடி கிடைச்சது. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் 2 பசங்களோட டெட் பாடி டென்ட்டை விட்டு வெளியே ஓடி வந்ததுக்கான கால் தடம் இருந்தது இல்ல. ஆனா இந்த 3 பசங்களோட டெட் பாடி அவங்க வேற இடத்துல இருந்து டென்ட்டை நோக்கி ஓடி வர மாதிரி இருந்தது. மீதி 4 பாடி கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகுது. அந்த 4 பாடியுமே 4 மீட்டர் அளவு உள்ள ஸ்னோக்கு அடியில புதைக்கப்பட்டிருந்தது. அந்த பாடிஸை பார்க்கும்போது தான் போலீஸ்க்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. கிடைச்ச 4 டெட் பாடியில அந்த ஃபர்ஸ்ட் டெட் பாடி செஸ்ட்ல ஏற்பட்டிருந்த இம்பாக்ட்னால இறந்து போயிருந்தாரு. அந்த இம்பாக்டை சோதிச்சு பார்க்கல ஒரு கார் வந்து நெஞ்சில மோதின அளவுக்கான ஒரு இம்பாக்ட் இருந்தது. 2வது டெட் பாடியில அந்த டெட் பாடியோட நாக்கு மிஸ் ஆயிருந்தது. 3வது டெட் பாடியில அதோட ஒரு கண்ணு மிஸ் ஆயிருந்தது. அந்த 3வது டெட் பாடிக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தோட கிளை உடைஞ்சிருந்தது. அதை பார்த்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க, அந்த 3வது பர்சன் எதையோ பார்த்து பயந்து அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த மர கிளையில ஏற ட்ரை பண்ணிருக்காரு. அது உடஞ்சு கீழே விழுந்ததுல இறந்திருக்காரு. 4வது பாடி ஸ்கல் கிரஷ் ஆகி இறந்து போயிருக்காரு. அவரோட கையில ஒரு பென் அண்ட் நோட் இருந்தது. அவர் ஏதோ எழுத ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அந்த நோட் புக் எம்டியா இருந்தது. இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த மொத்த ஏரியாலையும் இவங்க 9 பேர் தவிர வேற ஒரு மனுஷங்களோ இல்ல விலங்குகளோ வந்துட்டு போனதுக்கான எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸுமே இல்ல. இந்த கேஸ் இவ்வளவு கஷ்டமா போறதுக்கான காரணம், ஒரே இடத்துல 9 டெத் நடந்திருக்கு. ஆனா 9 டெத்துமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம நடந்திருக்கு. இதுக்கு நிறைய தியரி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே ஒரு தியரி கூட இந்த 9 டெத்தையுமே கனெக்ட் பண்ணல. வாங்க அந்த எல்லா தியரியும் ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். முதல் சொல்ற தியரி பனிச்சரிவு. ஆக்சுவலா அங்க ஒரு பனிச்சரிவு ஏற்பட்டதுனாலையும் அதனால இவங்க எல்லாம் பயந்து ஓடி அந்த பனிச்சரிவோட இம்பாக்ட்ல தான் இவங்க எல்லாம் இறந்து போனதாகவும் சொல்றாங்க. ஆனா அந்த பனிச்சரிவுல இறந்தாங்கன்னு வச்சுப்போம். ஆனா முதல் பார்த்த 2 டெட் பாடி டென்ட்ல இருந்து ஆப்போசிட்ல ஓடி வந்தாங்க. ஆனா அடுத்து இருந்த 3 பேரு டென்ட்டை நோக்கி ஓடி வந்தாங்க. பனிச்சரிவு இப்படி நார்த் நோக்கி வருதா இருந்தா எல்லாருமே சவுத் நோக்கி ஓடி இருப்பாங்க. இல்ல பனிச்சரிவு சவுத்ல இருந்து வருதா இருந்தா எல்லாருமே நார்த் நோக்கி ஓடி இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அப்படி பனிச்சரிவு ஏற்படுறதா இருந்தா அந்த டென்ட் எரிஞ்சு போனதுக்கான காரணம் என்ன? முதல் இருந்த 2 பேர் அவங்க கை எரிஞ்சு போன நிலையில இருந்திருந்தாங்க. பனிச்சரிவா இருந்தா அவங்க எதனால கை எரிஞ்சு போய் இறந்திருக்கணும்? அதனால இந்த தியரி சாட்டிஸ்ஃபை பண்ணல. இரண்டாவதா சொல்லப்படுற தியரி இன்ஃப்ராசவுண்ட். இந்த இன்ஃப்ராசவுண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹைக்கிங் பண்ண போறாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இன்ஃப்ராசவுண்ட் வேவ்ஸ் கிரியேட் ஆகணும். அந்த வேவ்ஸ் அங்க போற ஹைக்கர்ஸோட பிரெயினை ஹாலுசினேட் பண்ணி இந்த மாதிரி பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இது உண்மையா இருந்து அவங்க இப்படி ஹாலுசினேஷனால தான் இறந்து போக வந்தாங்க அப்படின்னு இருந்தா, அப்படி ஹாலுசினேட் ஆயிருந்த நிலைமையில அந்த 4வது நபர் எப்படி கரெக்டா நோட் அண்ட் பென் எடுத்து ஏதோ ஒன்னு எழுத போயிருப்பாரு? அதனால இந்த தியரியும் சாட்டிஸ்ஃபை ஆகல. கடைசியா சொல்லப்படுற ஒரு காமன் தியரி, இந்த மாதிரி மிஸ்ட்ரி கேசஸ் எல்லாத்துலயுமே கொண்டு வர ஒரு கீவேர்டு
ஏலியன். இதெல்லாம் பண்ணது ஏலியன்ஸ் தான் அப்படின்னு அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் நம்புறாங்க. ஆனா ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கிறதுனாலையும் ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாதனாலையும் இதை யாரும் நம்பல. இப்போ உங்களோட டர்ன். இந்த 9 பேரும் எப்படி இறந்து போனாங்க, என்ன சிச்சுவேஷன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ அவங்க எப்படி இறந்திருப்பாங்கன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எது ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு பார்ப்போம். இது மாதிரி இன்னும் நிறைய மிஸ்ட்ரி கேசஸ் உங்க ஃபீட்ல வரதுக்கு மறக்காம கியூரியஸ் நண்பனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.